ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி முள்ளங்கி, சின்ன வெங்காயம், பரங்கிக்காய் வத்த குழம்பு, காலிஃப்ளவர் கறி தான். எப்படி பண்ணுவோன்னு சொல்கிறேன். இப்போ குக்கரில் வந்து கொண்டைக்கடலை வேக விட போகிறேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டைக்கடலை சுண்டல் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேக விட்ருவோம். இப்போ முள்ளங்கியும் அதுலேயே வேக விட போகிறேன். ஏன்னா முள்ளங்கி சில சமயம் வேகாது, கொஞ்சம் பழசாக இருந்தாலும் சரி நம்ம வத்த குழம்புல போடும்போது வேகாது. அதனால் குக்கர்லேயே கொண்டைக்கடலை சுண்டல் வைக்கும்போதே நான் வேக விட போகிறேன். அதுக்கு உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வேக விடுவோம். கொண்டைக்கடலைக்கும் உப்பு போட்டு வேக விட்டுருவோம். ப்ளைனாக தான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி எதுவும் தாளிச்சு கொட்டல, டைம் ஆகிடுது. இப்போ காலிஃப்ளவர் கறிக்கு வந்து வெந்நீர் ஊற்றி கொதிக்க வெந்நீர் வச்சுருக்கேன். கெட்டிலில் போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு அதை வந்து வேக விட்றதுக்காக அந்த பூச்சிலாம் இருக்கும்ல, கொஞ்சம் நாய் அதை வைப்போம். இப்போ காஃபி ரெடி. மார்னிங் காஃபி குடித்தா தான் கொஞ்சம் வேலை நடக்கும். அதனால் பால் போட்டு காஃபி போட்டாச்சு. காஃபி குடிச்சிட்டு மற்ற ஒர்க்கு பார்ப்போம். இந்த காலிஃப்ளவர் கறி எப்படின்னா வெங்காயம் தக்காளி போட்டு பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் பசைஞ்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அங்கே வந்து சுண்டல் வெந்தெடுத்து சாதமும் வச்சுருவோம் குக்கரில் அந்த பக்கம். அது ஒரு பக்கம் ஆயின்ட்டுருக்கும் விசில் போட்டு. இங்கே இல்பச்சட்டியில் வத்த குழம்புக்கு எல்லாம் தாளித்து கொட்டி வச்சுட்டேன். ஏற்கனவே அடிக்கடி வத்த குழம்பு காட்டுறேன் பாருங்கள். சுண்டல் ரெடி. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட்டை சுண்டலை கொடுத்துருவோம். ப்ளைனாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் கறிக்கு காலிஃப்ளவரை மைக்ரோவனில் வேக விட்றேன். நீங்கள் வீட்டில் தனியாக தண்ணியை வேக விடுங்க வெந்நீரில். இப்போ பாருங்கள் தாளித்து கொட்டிடுவோம். கறிக்கு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் தாளித்து, கடுகு உளுத்தம்பருப்பு வேணாலும் தாளிக்கலாம். ஜீரகம் தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுறேன். தனித்தனியாக போட தேவையில்லை, எல்லாமே சேர்ந்து தான் அதை வேக போடுறது. அதனால் வெங்காயம் தக்காளி போட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, பெருங்காயம் எல்லாம் போடணும். தேவையான மஞ்சள் பொடி போட்டு பெருங்காயம் உப்பு போட்டு இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே காலிஃப்ளவரும் பெருங்காயம் போடுறேன். காலிஃப்ளவரும் மைக்ரோவனில் 5 மினிட்ஸ் வெந்துடும். நல்லா வெந்துடும் உங்களுக்கு. தனியாக நீங்கள் பாத்திரத்தில் இதுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டு நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே இது வத்த குழம்புக்கு எல்லாம் தாளித்து கொட்டி வச்சுருக்கேன்ல, அது எப்படி பண்ணுவோம் அது பாருங்கள். நல்லா வெந்தெடுத்து இதுக்கு தேவையான சாம்பார் பொடி போட்டு இந்த காலிஃப்ளவரும் அதில் போட வேண்டியதான். ஏன்னா காலிஃப்ளவரை போட்டு சாம்பார் பொடி போது எல்லாம் உப்பு உரப்பெல்லாம் சேர்ந்துருக்கும். அதனால் காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் சாம்பார் பொடியை போடுங்க. போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல காலிஃப்ளவர், அதுலேயே அது வெந்து பச்சை வாசனை போக ரெடி ஆகிடும். இப்போ மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம், தட்டு போட்டு அந்த தண்ணியெலாம் வற்றி வரட்டும். அப்புறம் தேங்காய் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வத்த குழம்புக்கு எல்லாம் தாளித்து கொட்டி வச்சுருக்கேன்ல, உங்களுக்கு தெரியும். நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டுங்க, நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் தக்காளி எப்போதும் போட மாட்டேன், அரை தக்காளி போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஏன்னா காலிஃப்ளவர் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ஆஃப் தக்காளி இருந்தது, சரி அதையும் போட்டுருவோன்ட்டு. அதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க வேண்டாம், இதுமாதிரி கட் பண்ணி வத்த குழம்புல போட்டுருவோம், நல்லாயிருக்கும். அப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்கும். இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் பொடி இது பாரு நல்லா வெந்தெடுத்து மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு, ஏன்னா சாம்பார் பொடியிலேயே போட்டிருக்கோம் மஞ்சள் பொடி, இல்லைனா வேண்டாம். சாம்பார் பொடி போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் இது பண்ணுங்கள், வதக்குங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெயிலே வதக்கும் போது. இப்போ முள்ளங்கி வெந்தது தான், அதில் தண்ணி இருக்குது, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். முள்ளங்கி போட்டுருவோம், அப்போ தான் உப்பு வரப்பெல்லாம் அதில் சேர்ந்துட்டுருக்கும். பரங்கிக்காவையும் போட்டுருவோம். பரங்கிக்காய் மட்டும்தான் வேகணும், பச்சை வாசனை போக்கணும், மிளகாப்பொடி வாசனை. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், பால் பெருங்காயம் போட போகிறேன். புளி தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இந்த பாருங்கள் புளி தண்ணி ரெடியாக இருக்குது. வச்சு இது வத்த குழம்பு பண்ணி அடிக்கடி காட்டுறது தான். நான் உங்களுக்கு வந்து பொடி போட்ட வத்த குழம்பும் பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கு தேவையான கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்புக்கு. இப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டிருக்கேன். அந்த பொடி போட்ட வத்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுது. இதுக்கு தேவையான தேங்காவை போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான தேங்காய் வேணா போடுங்க, போடாதீங்க. வெறுனையே அந்த வெங்காயம் தக்காளியே போகிறோம், டேஸ்ட்டாக இருக்குன்னு கொஞ்சம் தேங்காய் போட்டேன். ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டு ரெடி ஆகிடுத்து. இப்போ காலிஃப்ளவர் கறி ரெடி ஆகிடுத்து. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே வத்த குழம்பு ரெடி ஆகிடுத்து. பரங்கிக்காய் நல்லா வெந்துடுத்து பாருங்கள். முள்ளங்கி ஏற்கனவே வெந்தது தான், பச்சை வாசம்லாம் போயிடுத்து. இப்போ வத்த குழம்பு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வத்த குழம்பு ரெடி பண்ணிட்டோம். சுவையான வத்த குழம்பு ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். சாதம் சுட சுட சாதம் ரெடியாக எடுத்து வத்த குழம்பு முள்ளங்கி இது போட்டு வத்த குழம்பு காலிஃப்ளவர் கறி பாருங்கள். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி லேட்டாக வருது வீடியோ. இதை பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஊர்லேருந்து.
பாருங்க இப்ப நான் வந்து இது வந்து கேழ்வரகு வந்து நைட்டே ஊற வச்சிருக்கேன். மொள கட்டி கஞ்சி வைக்கிறதுக்காக தேர்ஸ்டே கஞ்சி குடிப்பேன். அதனால டெய்லியுமே நம்ம கஞ்சி குடிக்கலாம். ரொம்ப கால்சியம் உங்களுக்கு மொள கட்டி சாப்பிடும்போது நல்லாருக்கும். அதனால ஒரு துணியில நைட்டே ஊற போட்டுட்டு நல்லா கல்லு மண்ணெல்லாம் இருக்கும் ஒதுங்கிட்டு, இதுமாரி இதில போட்டு துணியில போட்டு மொள கட்டி காலையில வந்துராது மொள. வெய்ய காலம்னா வந்துரும். இங்க வின்டர்னால லேட் ஆகும். இதுமாரி வச்சு ஒரு பாத்திரத்தில வச்சு நான் மூடி வைக்க போறேன். நீங்க ஒரு கிளிப்பு போட்டு உங்க வீட்டு ஜன்னல்லையோ எங்கேயோ கட்டி தொங்க விடுங்க. மொள வந்த பிறகு அத வந்து காய வச்சுட்டு, நம்ப அரைச்சு கஞ்சி பவுடர் மாரி வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாரி பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் மொள வந்தோனே சொல்றேன் உங்களுக்கு. காட்டுறேன். தேங்க் யூ. பாய்.